இன்றைக்கி நம்ம லவ் ஆஃப் கில்லோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3ல் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அவங்க அம்மா கூட ஃபோன் அடித்து அப்பாவுக்கு வந்து டெத் ஆனிவர்சரிமா மறந்துடாமல் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அதுக்கடுத்து இங்கே ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவோட கல்லறைக்கு வந்துட்டு பூ வச்சுட்டு சோகமாக நான் வந்து திருப்பி அவங்கள பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே வீட்டை கட்டுறாங்க. ஹீரோயினியோட வீட்டில் அம்மா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அங்கே வந்து ஹீரோயினோட பாஸ் வந்துருக்காரு. இது மாதிரி ஹீரோயினியை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அவங்க அம்மா பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சின்ன பிள்ளையில இங்கே அடிக்கடி வருவில்ல, சாட்டை கூட நீ விளையாண்டுக்கிட்டு இருப்பில்ல, அதாவது ஹீரோயினியை சொல்கிறாங்க, அவள் கூட விளையாண்டுட்டு இருப்பில்ல, நல்லா வளர்ந்துட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாஸ் சொல்கிறாரு, இது மாதிரி நான் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அம்மா கரெக்டாக சொல்லிடுறாங்க, ஹீரோயினியை பற்றி தானே கேட்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுவும் கரெக்டான நேரம் தான் அவளை பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினியை தான் கட்டுறாங்க. அவள் வந்து சரி கிளம்பலான்னு பார்க்குறப்ப நன் வந்து ஏதோ அவள்கிட்ட சொல்கிறாங்க. கேட்டுட்டு இவளும் விறுவிறுன்னு சர்ச்சுக்குள்ளே வரா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்கும். பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நன்னுக்கிட்ட இப்பெல்லாம் சொல்கிறியா, அவங்க வந்து தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் வந்து அவங்கள்ட்ட ஒன்றுட்ட மெசேஜ் கொடுக்க தான் சொன்னேன், நீ வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இது மாதிரி சர்ச்சுக்குள்ளே லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காம முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோவும் சரி நீ அன்றைக்கி லீவு தானே, வா எங்கேயாச்சும் வெளில போகலாமா, வேறு எங்கேயாச்சும் நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் என்னால் முடியாது, ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வெளில பார்த்தா நன்னு வந்து பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. என்னடா பார்த்தா அங்கே 3 ரவுடி பசங்க மகமெல்லாம் போட்டுட்டு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் பேசிக்கிட்டு வந்து கதவு திறக்கலான்னு வரப்போ வெளில ஏதோ சவுண்டு கேட்டுருது. கரெக்டாக இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, வெளில யாரும் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வெளில இருக்க அந்த ரவுடி பசங்களாம் லைட்டாக கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே உள்ளே இல்லை. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. சரி அந்த ரவுடியில் ஒருத்தன் வந்து மண்டையை மட்டும் லைட்டாக விடுவான். பார்த்தா நம்ம ஹீரோ வச்சுருக்க கன் எடுத்து அவன் தலையிலேயே சுட்டுருவான். இன்னொருத்தன் கத்திக்கிட்டு சுட்டுட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து என்ன ஒருத்தன் தான் இருப்பான்னு சொன்னாங்க, இங்கே 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுப்பான். அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அவனையும் சுட்டுருவான். அப்போ தான் ஹீரோயினையும் வெளில வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த நன்னை காணும், அவங்களோட தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்த அந்த இதெல்லாம் கிடக்கும், கண்ணாடிலாம் கிடக்கும். ஹீரோயினி பார்த்துக்கிட்டு இருக்கா காணுமே அவங்கள்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து இந்த ரவுடி பையன்கிட்ட வந்து சுட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், எத்தனை பேர் வந்தீங்க, யார் ஒன்று அனுப்பிச்சி விட்டா, யார் ஒன்கிட்ட சொன்னது சொல்லு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் தான் சொல்லுவான், இது மாதிரி இந்த பொண்ணு மட்டும்தான் இருப்பான்னு சொன்னான் அவன், பார்த்தா நீனும் இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் அது அந்த வில்ல பையதான்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினியை காணும். ஐயோ எங்கே போனான்னு பார்த்தா இவ வந்து கரெக்டாக அந்த நன்னை தேடி ஓடிட்டு இருப்பாள். கிரேவியார்டுக்கு தான் வந்திருப்பா. பார்த்தா அங்கே தான் வந்து அந்த ரவுடி பையன் வந்து அந்த நன்னை பிடிச்சி வச்சுருப்பான். அவன் வந்தோடனே இவன் சொல்கிறான், பரவாயில்லையே என் நேரத்தை செலவு பண்ண விடாமல் நீயே வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்கிறான். ஹீரோயினையும் பார்த்துட்டு அன்றைக்கி வந்தே வந்தானே நீனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கரெக்டாக தான் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் மாஸ்க் கழுவான். பார்த்தா அன்றைக்கி வந்து அதே வில்ல பையன் தான். அப்போ தான் அவன் சொல்கிறான், அதான் தெரிஞ்சிருச்சுல்ல நான் தான் சொல்லிட்டு வெப்பனை கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோயினையும் தூக்கி கீழே போட்டுறா. இப்போ முட்டி போட்டு கையை வந்து தலைக்கு கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு அவன் சொல்லுவான், நான் இப்போ நீ சொல்கிறத கேட்கலன்னா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்னை உதைக்கிறான். உடனே அதை பார்த்துட்டு ஹீரோயினையும் அதே மாதிரி முட்டி போட்டு கையை தலைக்கு கொண்டு போயிடுவான். இவன் வந்து விலங்கு போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருப்பான். பார்த்தா வந்து ஹீரோயினி கையில் வந்து அந்த ஷாக் கொடுக்குற கன்று வச்சுருப்பான். அதை எடுத்து அவன் கிட்ட வந்தோடனே அவன் வயிற்றுல கொடுத்துருவா. பார்த்தா எவ்வளோ ஷாக் அடித்தாலும் அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு, நான் ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் எனக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வயிற்றில் ஒரு உதவிடுவோம். அவ்வளோதான், அப்படி ஹீரோயினி மயங்கி விழுந்துடுறா. இப்போ வந்து ஹீரோயினியோட வீட்டை தான் கட்டுறாங்க. பாஸ் வந்து அந்த அம்மாட்ட கேட்டுட்ருக்காங்க, இது மாதிரி ஹீரோயினி இந்த வேலைக்கு வரத்துக்கு எதுவும் ரீசன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இது ஆபத்தான இல்லைல்ல, அதனால கேட்குறாரு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி அவள் எதுவும் தேடிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவள்கிட்டருந்து நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், அவளோட பேர், அவளோட பாஸ்ட்டு, அவள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தா, நானும் என் ஹஸ்பண்டும் அவள்கிட்டருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், அதனாலயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அவன் வந்து அந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா அங்கே ஹீரோயினியை காணும், வெளில வந்து தூக்கிட்டு போயிட்டான் போல. ஹீரோயினியோட கன்று மட்டும் கிடக்கு, அதை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினிக்கு கால் பண்ணி பார்க்குறான். அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா வில்லன் தான். அட்டன் பண்ணிட்டு சொல்கிறான், இது மாதிரி ஹீரோயின் இங்கே இல்லையே, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் பார்த்துட்டு, ஓ நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் தெரியுது இல்லை, இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட அந்த வில்லன் என்ன சொல்கிறான்னா, நான் அனுப்பிச்சி விட்டவங்களாம் நீ கொண்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து அவங்க கையிலலாம் சாகக்கூடாதுடா, இப்போ நான் உடனே உன்னை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் இப்போ என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கான். அடுத்து திருப்பி ஹீரோயினியோட அம்மா தான் கட்டுறாங்க. இப்போ தான் வந்து ஹீரோயினோட அம்மா வந்து பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு இந்த பாஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து போலீஸ் ஏஜெண்ட்டாக இருந்திருப்பார். அப்போ வந்து ஒரு கேஸ் வந்துச்சான். இது மாதிரி கிராமத்து பக்கத்தில் ஏதோ ஒரு வண்டியில் வந்து அடையாளம் தெரியாத ஒரு பையன் இறந்து போய் கிடக்குறான். அப்புறம் அடையாளம் தெரியாத ஒரு குட்டி பொண்ணும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி.
பார்த்தா அந்த பையன் யாருன்னே தெரில. இந்த குட்டி பொண்ணு தான் வந்து ஹீரோயினி. இவள்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்னாச்சு உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இவளுக்கு வந்து எதுவுமே தெரில, பேரை மட்டும் தான் சொல்லுவாள். அதே மாதிரி தான் இந்த ஏஜென்ட் வந்து கேட்குறாரு, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டால் சாத்தோ நோபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சரி நீ வந்து யாரு கூட வந்தேன்னு கேட்டால் அது எதுவுமே அவளுக்கு ஒன்றுமே தெரியலை. பார்த்தா வந்து அவள் வயிறு வந்து கத்து வேறு, பசிக்குதான் அவனுக்கு சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஏஜென்ட் கேட்குறாரு. அதுக்கு அவள் வந்து அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவா. இதை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க போலீஸ் சொல்கிறாங்க, அப்போலேருந்து இந்த பொண்ணு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா, எதுவுமே பேச மாட்றா, எதுவுமே சொல்ல மாட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இந்த ஏஜென்ட்டும் பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு சரி லஞ்ச் டைம் வந்துருச்சு, நான் இவளை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் தானே என் வீடு இருக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த போலீஸ் கத்திட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அப்புறம் நான் உங்களை ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு, ரிப்போர்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோ, நான் தான் அடுத்த மாதம் வந்து ரிட்டையர் ஆகிடுவேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே அம்மா இருப்பாங்களா, அவங்களும் பார்த்துட்டு யாருன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. இது மாதிரி கேஸில் வந்து இவளும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவளை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது, நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை போல். அதோட இதில் வேறு சொல்கிறாங்க, இவளை பார்க்க நம்மளுக்கு பேத்தி மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினி வந்து நல்லா இந்த ஏஜென்ட் கூட ஒட்டிக்கிறா. அதோட வந்து இவளை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க, இவள் பேரில் யாரும் இருக்காங்களான்னு பார்த்தா இவள் பேரில் யாருமே இல்லை. இந்த கேஸை பற்றி ஒன்றுமே புரியல, இவளுக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவளை பற்றி விசாரித்து பார்த்தாலும் எந்த எதுவுமே இல்லை, இவளை பற்றி எந்த ரிப்போர்ட்டுமே இல்லை. அப்புறம் வந்து எல்லாருமே இவள்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீ அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, நீ எப்படி வந்த அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போ பயந்து போய் அந்த ஏஜென்ட்டை தான் இருக்குமா பிடிச்சிட்டு நிற்கிறா. அப்புறம் வந்து இந்த ஏஜென்ட் தான் கூட்டிகிட்டு போய் அந்த இறந்து போன பையன் மூஞ்சை கட்டி, இவனை யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவும் ஹீரோயினிக்கு தெரில, என்னடா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் இவளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க கூப்பிட்டு போய் ஹீரோயினியை விசாரித்து பார்த்துருக்காங்க. அப்பயும் இதில் எந்த பதிலுமே கிடைக்கல. கடைசியாக அந்த கேஸை வந்து யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ரிட்டையர் ஆகிடுது. ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து ஒய்ஃப் கேட்குறாங்க, என்ன நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுதா, இப்போ உங்கள் வேலை முடிஞ்சிட்டு உங்களுக்கு உங்கள் வேலையை முடித்ததில் உங்களுக்கு திருப்தி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அப்போ வந்து அவள் வந்து ஹீரோயினியை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பாப்பா கேஸை முடிக்கவே முடியலையா, அந்த பாப்பா வந்து தனியாகவே விட்டுட்டாங்களா, அதுதான் யோசிச்சு பார்த்துட்டு ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேரும் மறுநாள் வந்து ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே தான் வந்து ஹீரோயின் இருக்கா. அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை நடத்துகிறவங்க, அந்த பொண்ணு யாரு கூடயுமே சேர மாட்டா, எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்கா, எதுவுமே கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு லைப்ரரியில் கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி பேரை கூப்பிட்டு பார்த்தா அவள் வந்து ஒளிஞ்சிக்கிறா. இது பார்த்துட்டு இந்த ஏஜென்ட் வந்துட்டு ஹீரோயினை பற்றி எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை பற்றின ஹீரோயினியும் நல்லா இருக்கேங்கிற மாதிரி தலையாட்டிடுறா. அது மாதிரி ஒரு கையை கட்டினோன்னே ஓடி வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த ஆர்ஃபனேஜை நடத்துகிறவங்கள அதிர்ச்சி ஆயிடுறாங்க, அந்த பொண்ணு இவரு கூட மட்டும் மிங்கிளாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, இவங்க வந்து இந்த குட்டி பாப்பா அடாப்ட் பண்ணி இவளுக்கு வந்து சாட்டோ டான்ற பேர் வச்சுருக்காங்க. அதே பேர் தான், அவங்க குடும்ப பேரை மட்டும் மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட தான் அவள் வளர்ந்துகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து ஹீரோவை தான் கட்டுறாங்க. வில்லப்பைய தான் வந்து இங்கே ஹீரோயினியை கடத்தி வச்சுருக்காங்க, அதனால தான் ஹீரோ இங்கே வந்திருக்கான். அப்படியே வந்து அந்த ஏஜென்ட் வாய்ஸ் பின்னாடியே போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பையனை கண்டுபிடிச்சாங்கல்ல, 17 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினி கூட இருந்தான ஒரு பையன் இறந்து போய், அந்த பையனை பற்றியும் விசாரித்திருக்காங்க. அந்த பையனை பற்றியுமே எந்த இதுவுமே இல்லை, அவனை பற்றி எந்த தடையுமே இல்லை. ஆனால் அந்த பையன் பேர் மட்டும் ரியாங்கா. இந்த பேர் யார் பேருனா நம்ம ஹீரோ பேரும் அதே தான். போக போக தான் நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியும். இங்கே கட்டுறாங்க. வில்லன்ட்டு வந்து ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், ஆளே மாறி போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வில்லன் சொல்லிட்டு இருக்கான், நான் நினச்சி கூட பார்க்கல இவளுக்காக நீ இங்கே வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது, புல்லட் துப்பாக்கி சுடுற சத்தமாக கேட்டுட்ருக்கு. பார்த்தா வந்து ஹீரோக்கும் அவனுக்கும் சண்டை. ஹீரோ வந்து அவனை சுட்டிருப்பான் ஷோல்டரில், இப்படி கீழே விழுந்து கிடக்கிறான் வில்லன். அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், ஹீரோயினி எங்கே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்மளுக்கு ஹீரோயினி கட்டுறாங்க, அவள் காருக்குள்ளே அப்படியே மயக்கத்துலேருந்து இப்போ தான் எந்திரிக்கிறா. பார்த்தா அவள் பக்கத்தில் பாம்பு இருக்குது. அப்போ தான் வில்லன் சொல்லிகிட்டு இருக்கான், அவள் வந்து எனக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமாடா, இவள் அசால்ட்டாக அவனுக்கிட்ட கொடுத்துட முடியுமா, ஃப்ரீயெல்லாம் அவனுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பே அந்த கார் வெடிச்சிருது அங்கே. அவள் தான் ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து திருப்பி இந்த வில்லன் எந்திரிச்சிடறான். இன்னும் அடங்கலை, கத்தி எடுத்துகிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ செத்து தாண்டா ஆகணும், ரவுண்ட் 2க்கு நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அந்த வில்லன். அத்தோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.